நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு மத்து நயவச்சக்கமே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. காட்டுறேன். நயவச்சகரே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. தமிழில் ஒரு பழமொழி ஒன்றைக்கி, பல நாள் கல்லன் ஒரு நாளைக்கு அவப்படுவான். ஆனால் இந்த பல நாள் கல்லன் பல தடவை அவப்பட்டிக்கிறான். ஆனால் இதை கண்டும் காணாமல் இருக்கிறதால இது தொடர்கதையாக போயிட்டு கொண்டிருக்கேன். மை மக்களே, பண்டார குஸ்வத்தில் இருக்கிற சுலைமானியா மதரசாவுக்கு இந்த மண்ட பஜ்லி ஐஸ்லெப்பே சோலார் பவர் எடுத்து கொடுக்குறதுக்கு 2,75,000 கமிஷன் எடுத்துக்கிறான். அது ஆதாரபூர்வமாக அந்த சுலைமானியா மதரசா பிரின்சிபல்கிட்ட வாயால் இவன் சல்லி எடுத்தாண்டு அவர் ஒத்துக்கொண்டார். மன்சூர் ஆஜியார், சுலைமானியா மதரசா பிரின்சிபல், அவரும் ஒரு சகோதரனும் டெலிஃபோன் கன்வர்சேஷனில் பேசுகிறது இப்போ எங்களுக்கு ஆடியோவாக வந்திருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. இதுக்கு மேலே இவன் கல்லன் கொமிஸ்காரண்டு சொல்கிறதுக்கு வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை. முதல்ல சுலைமானியா மதரசா பிரின்சிபலும் மற்ற நபரும் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க. கடைசியாக நான் எல்லாத்தையும் பதில் சொல்கிறேன். Hello, Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam. Assalamualaikum. Si Soma. Alhamdulillah, alhamdulillah. Danhani. Yes, me. Aman. Danhani. 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 Allah. Aja, சொல்லுங்க. Dubai la nee nan. நான் உங்களுக்கு இன்னொரு Facebookல வந்து இன்னொரு போட்டோ விட்டேன். அது இன்னைக்கு இன்னொரு வந்திக்குது. அது ஆசிஃப் அஸ்லம் சொல்லிட்டு. அப்படி ஒன்று. அதான் நான் சும்மா பார்த்து இப்போ வந்துச்சு. இப்பதான் பார்த்தேன், கோல் அடிச்சு கே பண்ணி பார்த்தேன் என்னன்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு அவருக்கு வேறொரு குரூப் கொண்டு அவரை பத்தி பேச்சு போட்டுக்கொண்டே இருக்குது. நானும் பார்த்தேன். அது எங்களுக்கு அவசியம் இல்லாத வேலை. பேஸ்புக் வேலை சும்மா ஒவ்வொருத்தர விமர்சனம் பண்றது பிரச்சனை வைக்கிறது. இவ்வளவு காலம் இப்படி டீக்கல் பண்ணீங்க. நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமா ஒரு கனெக்ஷன் எனக்கு. எங்களால் எதுமானது ஆக்களை வச்சு இதை செஞ்சு தாரோம். ஆனா நாங்க இவனுக்காட்டி ஒரு பேஸ்புக்லயோ ஒரு போட்டோ ஒன்றாவது நாங்க எடுத்தில்ல. அது கூடாது. செய்யற நன்மை கைக்கு தெரியப்படாது. எல்லாம் எல்லாமே நாங்க நாங்க இப்ப எடுத்த காசு இருக்கு. நீங்க ரிசிப்ட் பாப்ப. நான் என்ன சொல்லுவேன், ரிசிப்ட் தேவையில்லை, என்ன இருக்க மாட்டோம். ரிசிப்ட் இப்ப நாங்க ஒரு தந்தேன்னு சொன்னா அது அல்லாட பேர்ல கொடுத்தாச்சு. அதுக்கு ரிசிப்ட் வாங்குறது வேலை இல்லை எங்களுக்கு. அல்லாட பேர்ல அதுக்கு எடுத்து வாங்க சொல்லணும். நீங்க தான் அதை எடுத்து நீங்க தான் வாங்க சொல்லணும். உங்களுக்கு எல்லாரும் பேர்ல நாங்க தந்தாச்சு. எங்களை பற்றி போட்டீங்களா? அதான் அதுதான் உங்களை எடுத்து அதை போட்டிக்கு வந்து 2,25,000 கமிஷன் ஒன்று எடுத்து நிலைமை அது ஆசிபாசம் அந்த இதுல சோழ பாவத்துல அது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது அந்த 2,25,000 கமிஷன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க குருவான சத்தியம் பண்ணட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளும். அது அவன் எடுக்கலன்னு சொல்லியா? அவன் அந்த கமிஷன் அவன் எடுக்கலன்னு சொல்லிட்டு குர்பான்ல சத்தியம் பண்ணினா அது பத்தி பேசுறது. 6 மாசத்துக்கு முந்தைய நடந்த விஷயம், அது முடிஞ்ச விஷயம். நாங்க சந்தோஷம் கொடுத்தது தான். இல்ல நாங்க குர்பான் எல்லாம் சத்தியம் பண்ண அதுதான் நேரடியா வந்து பேசணுங்க. குர்பான் நாங்க உண்மையை மட்டும்தான் பேசுவோம். எங்களை பிரின்சிபல் வச்சாங்க. நீங்க கொடுத்தது சத்தியம் பண்ண தேவை. எனக்கு சத்தியம் தேவை இருக்குது. இந்த உலமாக்கள் எல்லாம் அறிவிச்சாங்க. பேச வேண்டியதான். எடுத்தாலும் அவன் 2,25,000 எடுத்தாலும் கிடைச்சது அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன் அவனுக்கு 2,25,000 கொடுத்தேன்? நாங்க எடுத்த கோட்டிச்சு அவருக்கு கொடுத்தேன்னு சொல்லி அப்படிதான் போட்டுச்சு. அது வந்து கொடுத்தேன் அந்த காலத்தையே அந்த முடிச்சு 6 மாசத்துக்கு மேல 6 மாசத்துக்கு மேல. இப்ப யாரும் இந்த சும்மா குழப்பி அடிக்கிறதுக்கு என்னமோ இருக்கிற போல இருக்குது. மொத்தம் மேல போச்சு தெரியுமா? சோழபவருக்கா சோழபவர் அவர் தான் அவர் வந்துதான் போட்டு தந்தது. மொத்தம் எவ்வளவு?
இப்ப பேஸ்புக்கில் போட்டு சொல்லி வந்து அது எவ்வளவு 6 மாசத்துக்கு மேல அது முடிஞ்ச விஷயம் வந்து இப்ப யாரும் கிளற அவரோட எகேன்ஸ்ட் பார்ட்டியோட கிளறி சொல்லி அதுதான் நடக்குது. அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் வந்து உண்மையில நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மதுசாக்கு வந்து நாங்களும் எங்களால இயல்பான எந்த நாள் செஞ்சு தான் நிற்கிறோம். அந்த நாள் இது கிட்டத்தட்ட 2007 தொடங்கியது. 2007 18 வருஷம் மாடு குறைபான் தந்திரி அதுதான் ஆகியா நீங்க எத்தனை மாடு குறைபான் தந்திருக்கீங்க எவ்வளவு தந்திருக்கிறீங்க ஏதாவது கேட்கிறீங்களா பேச வினைட் ஆகியார் 55 லட்சம் தந்தார். எப்பவாவது பேசிட்டாரு அவர் மௌத்தாயும் பேசிட்டாரு. சதகத்தில் ஜாரியா இதெல்லாம் நாங்க சொல்லி காட்டிக்கொண்டு நானும் இது அந்த இது இந்த ஆசிஃப் அஸ்லம் செஞ்ச மடத்தனமான வேலைன்னு இதை வந்து அந்த பேஸ்புக்லயும் அதுலயும் வீடியோ எடுத்து இந்த புள்ளையில வீடியோ எடுத்து காசு கொண்டு தாழ்த்த வீடியோ எடுத்து சரியா இவன் வந்து எனக்கு விளங்குற மாதிரி எல்லாமே ஆக மோசமான வேலை இது. இந்த புள்ளையில வந்து சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்து புகழல காட்டி கொடுத்து அப்படிலாம் செய்யப்படாது. நீங்களாம் வந்து எத்தனை வருஷமா நீங்க செஞ்சுட்டு வாங்க அவன் ஃபேமஸுக்கு அவன் செய்யறான். நான் இப்ப 5-6 மாசம் அந்த மசாவுக்காய்க்கு நீங்க எங்களுக்கு என்ன அதான் பாக்குறேன் வந்து உங்கள்கிட்ட எடுத்துட்டானீங்களா 2,25,000 அதுல அதெல்லாம் பரவாயில்லை. நாங்க இப்ப எங்களுக்கு அந்த வேலையை நடத்தி தந்தானே சந்தோஷம் கொடுத்த பிரச்சனை இல்லை. அவன் செஞ்சுக்கணும் அதே மாதிரி தந்து அவன் செஞ்சுக்கணும் அதே மாதிரி தந்து அதுலயும் நம்ம பிள்ளை செஞ்சுக்கணும்னு சொல்லிக்கணும். அப்பதான் அவன் இந்த சேவை வந்து எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப நாங்கெல்லாம் அப்படி ஹாஜி தானே எனக்கு வந்து சில டைம்ல வந்து அந்த வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பினா அந்த ஒரு சதத்தையும் கணக்கு பார்த்து நான் பேங்க்ல மாத்தின காசு அப்படி கொண்டு வந்துருவேன். ஜாமிக்கு தானே தந்திருக்கிறீங்க எவ்வளவு தொகை செஞ்சிருக்கீங்க அதுல சொல்லி காட்டி கொண்டா இருக்கிறேன் இருக்கிறேன் அதுக்குரிய கூலி உங்களுக்கு 18 வருஷமா சாரிங்க எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தது எல்லாம் இதை வச்சு எனக்கு எல்லாத்தையும் காப்பாத்திட்டான். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு மக்கள் இன்னொரு பேஷண்ட் எல்லாத்தையும் காப்பாத்திட்டானே. சதக்கா வந்து ஹயாத்தை நீள்மையாக்கும். சதக்கா வந்து நோய் நொம்பலங்களை இல்லமாக்கும். சதக்கா வந்து கஷ்டங்களை வரணும். எனக்கு இருந்தாலும் நான் மத்தால போய் கொண்டு நான் எனக்கு கடை இருக்கு மொத்தமா கடை இருக்குது கோழி ஃபார்ம் இருக்கு. நானும் வந்து இதை வேணும் கால் பண்ணி கேட்டது வந்து அந்த இதுல போட்டுட்டீங்க தானே நல்லவனுக்கு கெட்டவன் இல்ல அதுல வந்து அவனால் வந்து உண்மையில அவங்க செய்யறது வந்து எனக்கு விளங்குற மாதிரி இந்த ஆக்கள் இந்த மாதிரி கமிஷன் அடிக்கிறது இந்த மாதிரி பள்ளிகளை வச்சு மதரசா வச்சு இந்த எல்லா புள்ளிகளை வச்சு ஆக்கள நோயை வச்சு கமிஷன் அடிக்கிற கேஸுக்கு தானே அதெல்லாம் உண்மையில பாவம் ஹராம் இல்லையா? இல்ல அதை நிப்பாட்டு தான் அவங்க செய்யலாம். எனக்கு விளங்குற மாதிரி எனக்கு அதுதான் விளங்குது. எனக்கு அவங்க செய்யறது அதுதான் அதைத்தான் செய்யறாங்க அவங்க. மற்றபடி அவங்க வந்து சொல்றேன் வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க சேர்த்து கொடுங்க இதை வந்து வீடியோ எடுத்து இந்த முழு உலகத்துக்கும் காட்டிட்டு இந்த பிள்ளைங்க உங்களோட பிள்ளை உண்டு இந்த மாதிரி மதுசால ஓதக்கொள்ள அதை வீடியோ எடுத்து உலகம் முழுக்க காட்டினோடனே உங்களுக்கு வெக்கமே ஆச்சு. அந்த புள்ளையோட வாழ்க்கையிலே நாங்க செஞ்சில்லையே. அதான் நான் வந்து நான் இப்போ உங்களோட கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த இல்லைங்கிறோம் தொடர்ந்து இருக்கிறோம். ஆனா இதுவும் காட்டியும் நாங்க போட்டோ எடுத்ததும் இல்லை நீங்க போட்டோ எடுத்ததும் இல்லை. அப்படியே நாங்க 4-5 பேர் நாங்க போட்டோ எடுத்தா எங்க போட்டோ ஞாபகத்தை நாங்க வச்சுக்கொள்ளும். அதை மற்றவங்களுக்கு இந்த பேஸ்புக்ல நீங்க போட்டு அது அல்லாவுக்கா செய்யறவன் மனுஷன் ஒரு வந்து பேசாம இருந்துருவாங்க. அவருக்கு தான் அது தெரியும். துபாயில நான் இந்த உண்மையில வந்த சொல்லி தான் கேட்டேன் 20,000 கமிஷன் கொடுத்தா இல்ல அவ கொடுத்த சரி தான் வேற ஒன்றும் இல்ல அவங்களுக்கு சொல்றேன் பண்ணாங்க தானே சத்தியமான சொல்லிட்டு எப்படி அவன் எடுத்து தான் முடிஞ்சது நீங்க கொடுத்துட்டே முடிஞ்சது. சத்தியமும் எங்களுக்கு தேவையில்லை சத்தியம் பண்ண தேவையில்லை எங்கள்கிட்ட தோன்றியவில்லை அந்த ஆட்கள் இல்ல எங்களுக்கு வந்து நாங்க அந்த சப்ஜெக்டே இல்லாம ஒன்றுமே ஞானம் எல்லாம் பேசாம ஆள்கள் ஒன்றுமில்ல எங்களுடையும் எங்களுடைய பேர்களை போட்டு நாசமாக்கிட்டு இது வந்து எங்கள்கிட்ட எடுத்ததான் இருக்கிற அதுதான் நான் கேட்கிறேன். என்ன
என்னமோ ஒரு குரு கொண்டு இருக்கிறது. நாங்க அதுல சம்பந்தம் இல்லை ஆகியா, அது சரி சம்பந்தம் இல்லை. நீங்க கொடுத்தாச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு அது முடிஞ்சது. எங்களுக்கு அவருக்கு எவ்வளவு மாதிரி தந்தது உண்மை, அந்த அதுக்கு வேண்டிய நாங்க ஏதோ சன்மானம் கொடுத்தது உண்மை, அதோட முடிக்காது வரவும் இல்லை. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல கேட்கவும் இல்லை. நாங்க என்ன தெரியும் புதுப்படுத்திய சும்மா புதுப்படுத்தி சும்மா பாவத்தை தருமா ரம்தான் மாற்றம் இல்லையா, அதுதான். நல்ல மாதிரி நான் வருவேன், 9 வருவேன், வந்து நான் கிடைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. மை மக்களே கேட்டிங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஜஸாகல்லா ஹைர் மிஸ்டர் ரிஸ்னி, மற்ற எங்களோட சுலைமானியா மதரசா பிரின்சிபல் மன்சூர் ராஜியா இருக்கும். நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்னு வந்து எங்களோட ரிஸ்னி நானுக்கு தான். நீங்கள் தைரியமாக எங்களுக்கு உண்மையை வெளிக்காட்டினதுக்கு அல்லக்காவே நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு தானே. உண்மைக்கும் இதே மாதிரி நிறைய பேர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை காட்டும். மன்சூர் ராஜியார், பிரின்சிபல் ஆஃப் சுலைமானியா மதரசா. உங்களை நினைக்க போல் எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏண்டா இது உங்களுக்கு மதரசாக்கா வேண்டி அல்லாக்கா வேண்டி மக்கள் கொடுத்த காசு. நீங்கள் எப்படி மக்கள் கொடுத்த காசில் இவனுக்கு 2,75,000 சந்தோஷத்துக்கு கொடுப்பீங்க? சந்தோஷமாக இவனுக்கு 2,75,000 கொடுக்குறதுக்கு இவன் செஞ்ச வேலை என்ன? இது சமூக சேவைக்கு யாரும் சல்லி கொடுப்பாங்களா சந்தோஷமாக? உங்களேமாய் இப்படி யோசிக்காமல் இவனுக்கு சல்லி கொடுக்க போயிட்டுத்தான் இவன் வந்து இதை தொழிலாக செஞ்சு கொண்டிருக்கிறான். மன்சூர் ராஜியார், இவன் தப்பு செய்கிறதுக்கு நீங்களும் உறுதுணையாக தான் ஈந்திக்கிறீங்க அக்கார்டிங் டு அவர் தாட். இனிமேல் இதே மாதிரி மோட வேலை செய்ய வேணாம். உங்களை நினைக்க போல் எனக்கு கோமாய்க்கு ஒரு வகையில் நீங்கள் வந்து அல்லாஹ்க்கு பயத்தில் உண்மையை ஒத்துக்கொண்டீங்களே, அதே சந்தோஷமாக இருக்கே. ஆனால் இதை மறைச்சதும் குத்தம் தான். இதுக்கு நீங்கள் அல்லாஹ்க்கு கணக்கு காட்டியே ஆகணும். ஏன்னா மதரசாக்கா வேண்டி அல்லாஹ்க்கா வேண்டி கொடுத்த காசை நீங்கள் எப்படி சந்தோஷமாக 2,75,000 இன்னொருத்தனும் கொடுப்பீங்க? சமூக சேவைக்கு 2,75,000 இப்படியெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக கொடுக்க போயிட்டு தான் அவன் சந்தோஷமாக இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறான். அமானிதம் பொதுமக்களுடைய காசு. இதில் பார்த்தீங்களா மை மக்களே, அமானிதம் சொல்லி 2,75,000 கமிஷன் எடுத்து தலையில் தொப்பியும் போட்டிக்கிறாங்க. யார்? இந்த மண்டபஜிலியும் யவுமுதீனும். மண்டபஜிலிக்கு 2 லட்சம் போயிட்டு இருக்குது, யவுமுதீனுக்கு 75,000 போயிட்டு இருக்குது. அதைத்தான் யவுமுதீன் அமானிதம்னு சொல்கிறாரு. மாஷா அல்லாஹ், நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன். அந்த மன்சூர் ராஜியார் அல்லாஹ்க்கு பயத்தில் அல்லாஹ்க்கு உண்மையாக நடக்கணும், யாராக இருந்தாலும் வாங்க, இவன் எடுத்தது நான் சொல்கிறேன்னு அவரே இந்த ஒடியோவில் சொல்கிறார். இப்போ விலங்கு தானே, செட்டியார் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுக்கு இறங்க மாட்டார். மை மக்களே, இந்த சின்ன சோலார் பவர் விஷயத்துக்கே 2,75,000 கமிஷன் அடிக்கிறவன் அவ்வளோ பெரிய அந்த பில்டிங்கை கட்டிக்கிறான். எவ்வளோ கமிஷன் போயிட்டிக்குமே அவனுக்கு மஞ்சத்துக்கு. அதனால தான் எவ்வளோ கேவலப்பட்டாலும் அவன் அந்த மதரசா விட்டு வரல. இப்போ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டிரெக்டாக பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற சுலைமானியா மதரசா பிரின்சிபல் மன்சூர் ராஜிக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நான் உண்மைக்கும் மிச்சம் சந்தோஷப்படுறேன் இந்த மன்சூர் ராஜியாரை நினச்சி. அல்லாவை சாட்சியாக வைக்கணும்னு சொல்ல போகலே அவர் உண்மையை சொல்லிட்டார். இது தான் நடந்துச்சு. அவர் சொல்லலை, இது முன்னுக்கு வந்து சொல்லலை, யாரும் கேட்கல அவர்கிட்ட. ஆனால் அம்ஜத் கல்லன் அப்படி இல்லை. அம்ஜத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மை மக்களே, இவன் வாழ்கிறது ரிச் லைஃப் ஒன்று வாழ்கிறான். இவன் பேயா ஃபுட்டில் போட்டிக்கிற சாரம் இங்கே தானே. இவன் பெருநாள் நேரம் போட்ட சாரம் 16,000 பேயா ஃபுட்டில் வாங்கிக்கிறான். மை மக்களே, இன்னொரு சேலஞ்ச். ஓசியில் வாழ்ந்து ஓசியில் திண்டு ஓசியில் உடுத்து பழவின இவன் ஓசி வீட்டில் தான் இருக்கிறான். பீசா மக்காமிக்கு தான் நெகிசானியா மதரசா. அந்த பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் தான் எங்களோட ஊடே இருக்கு. அந்த வீட்டுக்கு டீட் இல்லை. நியாஸ் மௌலவிட இடத்துல தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்கள். அந்த வீட்டுக்கு டீட் எங்கேன்னு கேளுங்க. அப்படி டீட் இருந்துச்சு அதை காட்டினா நானே லைவாக வந்து மொட்டை அடிப்பேன். பள்ளி சொத்தில் வாழ்கிற பரதேசிகள் இது. திஸ் இஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு ரெடியான மண்டபஜிலியை கேளுங்க. சும்மா அந்த மெனிக்க மீதியால் இருக்கிற ரவுலத்துள் உமாவில் இருக்கிற நேரம் மட்டும்தான் பிச்சைக்காரமாய் காட்சி அளிப்பான். கொழும்புக்கு வந்தால் வெக்கேஷன் ரிச் லைஃப்பை காட்டுவான். நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய வீடியோவில். அந்த மெனிக்க மீதியால் இருக்கிற அந்த ரவுலத்துள் உமாவில் இருக்கிற நேரம், சோறாக்குற நேரம் கோக்கிமார் போட்டிப்பாங்களே, அதே மாதிரி சாரத்தை தான் போட்டிப்பான் நீல கலர் டிஷர்ட்டோடு. கொழும்புக்கு வார நேரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகி வாரன். ஃப்ரெஷ்ஷாகி வந்து தான் அன்றைக்கி நல்ல பூஜை திண்டான். இந்த மூர்தேவி போட்டிக்கிற ஸ்லீப்பர் எவ்வளோ தெரியுமா? 8,000. இவன் போட்டிக்கிற கண்ணாடி 1,75,000. அடே, உழைக்காமல் வேர்வை சிந்தாமல் ரிச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மக்கள்கிட்ட காசில், அது மதரசா மாணவர்களை காட்டி. இவனே இப்படி ரிச்சாக உடுக்கிற நேரம் இவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இவன் எவ்வளோ வாங்கி கொடுத்திருப்பான். இதில் பாதித்தான் அம்ஜத்துக்கும் போகுது. அதனால தான் அம்ஜத்தும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் இவனை வச்சு கொண்டிருக்கிறான். இதுலேருந்து விலங்கு இந்த அம்ஜத்தை எவ்வளோ பெரிய கல்லுண்டு. நான் பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் டிரெக்டாக கேட்டேன்,
சவாலுக்கு ரெடியாண்டு. ஆனால் அல்லா மேலேருந்து பார்த்து கொண்டு தானே ஈரன். அல்ல வந்து அந்த மதரசா பிரின்சிபல் மன்சூர் ராஜியாட வாயாலே சொல்லிட்டாங்க, இவனுக்கு 2,75,000 கொடுத்தேன். இன்ஷா அல்லா அவர் வாக்கு மீற மாட்டார், கொடுத்த பேச்சை மாற மாட்டார். யாரோ சரி போய்ட்டு டிரெக்டாக கேட்டாலும் அவர் 2,75,000 கொடுப்பேன்னு அவர் சொல்லுவார். இவன் இதை ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட 1,60,00,000 மேலே இவனும் அம்ஜத்தும் அந்த ரவுலத்துல் உமாமா கெட்டத்துக்கு கொள்ளை அடிச்சிட்டாங்க. இன்னும் அடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. நோம்புக்கு எவ்வளோ அடித்தான்னு எங்களுக்கு தெரியாது. நோம்புக்கு இதுக்கு மேலே ஆகி மைமக்களே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனவரை சொல்லிவிட்டோம். இனி இவன் யார் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இவன் உண்மையான முகத்தை முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் காட்டுங்க. முக்கியமாக இவனுக்கு காசு அனுப்புகிற பைத்தியம் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.